வந்த வண்ணமாக வந்துட்டு போகும்பொழுது வந்த வண்ணமாக எப்படி பண்ற முடியும் போகிற மாதிரி இருக்கும். ஏலோயா. அதனால ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் என்னோடு கூட பேசுகிறார், ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பை விரும்புகிறார் அப்படின்றத நீங்க விசுவாசிச்சு ஆண்டோட கூடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவ்வளவுதான் ஆராதனை நேரத்தில் தேவன் ஆசீர்வதித்தபடியாக சில நிமிடங்கள் சகோதரியாக பொறுப்பெடுப்பார். இந்த நாள்லயும் நாம் தேவனை ஆராதிக்க நம்ம அனைவரும் இணைந்து வந்திருக்கோம். உண்மையிலும் சண்டே அப்படின்னாலே நமக்கு என்னன்னா அது ஒரு மன மகிழ்ச்சி நாள் இல்லையா? முதல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளோட உடன் பிறந்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்ப்போம் இல்லையா? அதனால அந்த நாள் எப்படி இருக்குன்னா ரொம்ப மன மகிழ்ச்சி நாளா இருக்கும். நமக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே யார் அப்படின்னா நம்ம சர்ச் மெம்பர்ஸ் தான் இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? உண்மையில எல்லாருக்குமே நமக்கு சொந்த பந்தனாலே நம்ம சர்ச் மெம்பர்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாரும் இணைந்து கூட இந்த நாள் தான் நமக்கு என்னது மன மகிழ்ச்சி நாள் இல்லையா? முதல்ல ஒரு பாடல்களே பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே நீதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழு
வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவரே எம் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில பைபிள் சாப்டர் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கண்கள் நம்மளை எப்ப நோக்கி பார்க்குமானா, ஆண்டவருக்கு பயந்த ஒரு கட்டளையின்படி நடக்கும் போதுதான் ஆண்டவருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்க்குமா. சங்கீதம் 33 நினைக்கிறேன், அதுல வாசிச்ச இன்னைக்கு காலையில பார்த்தா, பஞ்ச காலத்திலயும் சரி, எந்த ஒரு போராட்டத்தின் நேரத்தினாலும் சரி, நம்மளை கஷ்டப்படுற நேரத்தினாலும் சரி, நம்மளுடைய கண்களை நம்மளை நோக்கி ஆண்டு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ஜீவிதம் வாழ்ந்தா தேவனுடைய கண்கள் நம்மளை பஞ்ச நேரத்தையும் நம்மளை நோக்கி பார்க்குமா. இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் லேட்டஸ்டா என்னது, எலினோன்னு சொல்லி ஒண்ணு பாக்குறோம் இல்லையா. பஞ்சம் வரப்போகுது, அழிவு வரப்போகுது, வெயிலினால பஞ்சம் கொடுமையா வரப்போகுது. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா, அந்த நாட்கள்ல பஞ்சம் நடந்தது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனாரு, அங்க போனாரு, ஈசாக்கு அப்படி போனாரு, பாக்குறோம் இல்லையா. நம்மளாம் எங்க போவோம், எங்கேயும் போக முடியாது. அடுத்த ஊருக்கு போய் அடுத்த வீட்டுல போய் சும்மா அந்த வாசல்ல இருந்தா கூட இப்ப நிக்க விட மாட்டாங்க. எங்க வீட்டு வாசல்ல நிக்காதீங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா. வனாந்திரத்துல வாழ முடியாது. ஆனா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு, என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. பாஸ்டர் சொன்ன மாதிரி சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், பலியாக நம்மளே ஜீவ பலியா நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய முடியும். ஜீவ பலியா நம்மளை கொடுக்காம ஏனோ தானே ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழதான் செய்யலாம். எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்குமா இருக்காதா. பவுல் சொன்னார் இல்லையா, எல்லாவற்றிலும் எனக்கு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது அப்படின்றாரு. ஆலயத்துக்கு வந்தோமா, அவங்களுக்குள்ள ஒரு பாரம், இசப்பா இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கதான் சரி, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து. அப்ப ஆண்டவருக்கு நம்மளை பார்க்கும்போது இன்னும் இவ்வளவு வேதனையா இருக்கு இல்லையா. ஜஸ்ட் அவங்க வந்து பேசுறாங்க கேட்கறாங்க, நம்ம கேட்கலன்னு ஒரு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஆண்டவர் நம்மளை மண்ணினால உருவாக்கி தாயின் கருவில இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்து கை கால் ஊனம் இல்லாம எடுக்காம எல்லா விதத்தையும் நம்ம பார்த்து நம்மளை கொண்டு வராரு. அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு இல்லையா. நம்மளே ஒப்பு கொடுக்கணும். பாடல் மீண்டுமாக பாடுவோம். பலியை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, நம்மளை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். உண்மையான மனதோட நம்ம இதை பாடுவோம். மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோஸ்திரம் சோஸ்திரமே. ஏசப்பா எனக்கு மறுரூபத்திற்கு தந்துட்டீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட பாடுங்கள். சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே மனதோடு செலுத்துவோமே.
முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா. சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மள ஒவ்வொரு நாள் நிரப்பிட்டுதான் இருக்கிறாங்க. அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் அதை பெற்றுக்கொண்டு பிறர் முன்பாக நம்மளை நாமளே சாட்சியாக நிறுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஏன்னா நம்ம லைஃப்ல சாட்சி இல்லை அப்படின்னா ஆண்டவர் நாம தூஷிக்கப்படும். தாவீதுட்ட போய் அவர் சொல்றாரு இல்லையா, நீ சத்துருக்கள் தேவ நாமத்தை தூஷிக்கும்படியா நீ நடந்துகிட்டன்னு சொல்லி தாவீது ராஜாட்ட போய் சொல்றாங்க. சத்துருக்கள் தேவ நாமத்தை தூஷிக்கும்படியா நடக்காதபடிக்கு நாம் அனைவரும் எச்சரிக்கையா இருப்போம். அதற்கான தண்டனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதற்கான தண்டனைகள் நம்மளால தாங்க முடியுமா? பார்த்தோம் இல்லையா, லேசா சூடுபட்டாலோ லேசா ஒரு காலில் அடிப்பட்டாலும் நம்மளால தாங்க முடியல. அப்ப நம்ம ஆண்டு கொடுக்குற தண்டனை எப்படி தாங்க முடியும்? சோ எல்லா விதத்திலையும் நம்ம சாட்சியா இருக்கணும். அப்படின்னா நம்மளை சரி பண்ணிக்கும் போது கர்த்தர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது. அவர் கண்டிப்பா நம்ம சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம பிறருக்கு சாட்சியாகவும் சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படத்தக்கதாக நாம் எல்லாருமே அதை சுதந்திரிக்கும்படியாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், நம்மளை சீர்படுத்தி நம்மளை நடக்கிறதுக்கு தேவன்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். சரியா? அடுத்த பாட்டு. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தருக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், மகிழ்ந்திருப்போம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.